வணக்கம் உறவுகளே, நான் ரஜித் யாழ்ப்பாணம். தயவு செய்து இந்த காணொலியை மேலுக்கு தட்டாமல் ஒரு நிமிடம் இந்த காணொலியை பார்த்துட்டு போங்க. என்ன காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், 21/9/2024 ஜனாதிபதி தேர்தல் வரப்போது. அந்த ஜனாதிபதி தேர்தலில் வந்து பலதரப்பட்ட கட்சிகளை சேர்ந்த பலதரப்பட்ட வேட்பாளர்கள் வந்து போட்டியில் நிற்கிறோம். முக்கியமாக வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லை. அதனால் அது வந்து உங்களுடைய உரிமை. யாருக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது, எந்த ஒரு தவறான தலைமைக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கு இருக்குது. முக்கியமாக வந்து நேற்றைக்கு நான் வந்து ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு கட்சிக்கு ஆதரவான ஒரு கூட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பேசுகிறார். அவர் யாருன்றதை இந்த காணொலி பாருங்கள். பார்த்துட்டு நாங்கள் தொடர்ந்து கதைப்போம். தயவு செய்து இதை மேலுக்கு தட்டி விடாமல் இதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். என் மூலம் இந்த வீடியோ வந்து பல பேருக்கு சென்றடைஞ்சு அதில் வந்து 10 பேராச்சு சரியான ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பினமாக இருந்தால் அது வந்து எனக்கு உங்களுக்கு அனைவருக்குமே கிடைக்கிற வெற்றி. மறக்காமல் ஜெஃப்னா ராஜி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இது போன்ற காணொலிகள் நிறைய வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே உறவுகளே, இப்போ நாங்கள் அந்த காணொலிக்குள்ளே போவோம். சரிதானே? அந்த காணொலி இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்பிளேயில் போடுறேன். நீங்கள் பாருங்கள் என்ன கதைச்சிருக்கிறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். ஆர் பிரேமதாசா 90ஆம் ஆண்டு விடுதலை புலிகள் நமது மக்களை எல்லாம் படுகொலை செய்த போது நமக்கு அல்லாஹ்வின் உதவியோடு பாதுகாப்பை தந்த மனிதர் ரணசிங்க பிரேமதாசா அவர்கள். நாங்கள் உங்களை எல்லாம் பாதுகாக்க முடிந்தது. அவருடைய தந்தை அன்று பள்ளிவாசலே படுகொலை சுகதாக்களாக்கப்பட்ட போது நான் ஜனாசா நல்லடக்கம் செய்வதற்கு நிற்கவில்லை. நான் உடல்களை ஜனாசாக்களை பார்த்துவிட்டு ஹெலிகாப்டர் மூலம் கொழும்புக்கு போய் அஷ்ரப் சாரும் நானும் ஜனாதிபதியை சந்தித்தோம் 90ஆம் ஆண்டு. அவர் என்ன வேண்டும் என்று கேட்டார். என்னுடைய மக்களை பாதுகாக்க போலீஸ் நிலையம் வேண்டும், ராணுவம் வேண்டும், ஆயுதங்கள் வேண்டும் என்று கேட்டோம். உடனடியாக சட்டபூர்வமாக ராணுவ போலீஸ் உடன் வேலை செய்யக்கூடிய ஒழுங்கை செய்து ஆயுதங்களை தந்தார். ஆகவேதான் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியோடு எவ்வாறு வடக்கிலே இருந்து முஸ்லிம்களை விரட்டி அடித்தார்களோ அவ்வாறு மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்து முஸ்லிம்களை விரட்டி அடிப்பதற்காக எடுக்கப்பட்ட அத்தனை அவர்களுடைய திட்டங்களை நாங்கள் முறியடித்து இந்த மண்ணிலே இன்று கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அவ்வாறு வாழுவதற்கு அல்லாஹ்வின் உதவிக்கு அடுத்ததாக எமக்கு பாதுகாப்பு தந்தவர் அவருடைய தந்தை ரணசிங்க பிரேமதாசா அவர்கள். அவருக்காக அவர் அடுத்த தேர்தலில் நிற்கவில்லை. அதற்கிடையில் அந்த புலிகள் அவரையும் கொண்டு ஒழித்தார்கள். ஆகவே இன்று எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது அவருடைய மகன் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிப்பதற்கு. இந்த காணொலியை யார் கதைச்சது, என்ன கதைச்சிருக்கிறாங்கிறது கேட்டிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் தமிழ், முஸ்லீம்களும் தமிழ் மொழி தான் பேசுகிறாங்க. சரி, ஓகே. இப்போ இதுக்குள்ளே வருவோம். நான் இந்த காணொலி ஏன் செய்ய வேண்டி வந்ததுன்றதுக்குள்ளே வருவோம். 1990ஆம் ஆண்டு வடக்கு மாகாணம், முக்கியமாக வந்து யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, மன்னார் ஆகிய பிரதேசங்களில் இருந்து 90ஆம் ஆண்டு வந்து முஸ்லீம்களை வந்து பலவந்தமாக வந்து வெளியேற்றப்பட்டார்கள். முஸ்லீம்கள் வந்து பலவந்தமாக வந்து வெளியேற்றப்பட்டார்கள். அது என்ன காரணத்துக்காக வெளியேற்றப்பட்டார்கள் என்று அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாட்டி ஒரு சிலருக்காக வேண்டி நான் வேணுமெண்டா சொல்கிறேன். ஏன் வெளியேற்றப்பட்டார்கள் என்றால், நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து தமிழ் மக்களாக இருந்து கொண்டே வந்து இலங்கை இராணுவத்துக்கு வந்து இலங்கை இராணுவத்தோட இயங்கி கொண்டு இங்கே தமிழ் மக்களை வந்து தாக்கி இருக்கிறாங்க. பலதரப்பட்ட சம்பவங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதனால தான் வந்து இவர்களை வந்து பாதுகாப்பாக வந்து 1990ஆம் ஆண்டு வந்து நீங்கள் கொஞ்ச நாளைக்கு வெளியில் இருங்க என்று சொல்லி அவரை அனுப்பியிருந்தவர். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போவும் வந்து இந்த தேர்தல் மேடையில் வந்து இந்த முஸ்லீம் அரசியல் கட்சிகளை சேர்ந்த மதவாத தீவிர சிந்தனைகளை உடைய அந்த அவர்கள் வந்து தீவிர சிந்தனையுடைய தலைவர்கள் வந்து இப்போயும் வந்து அந்த தேர்தல் மேடையில் வந்து இப்படியான விடயங்களை பேசுகிறதால வந்து இப்போ வந்து தமிழர்களோட வந்து இணைஞ்சிருக்கிறதுக்கு வந்து முஸ்லீம் மக்களுக்கு வந்து முஸ்லீம் தலைவர்கள் வந்து விடமாட்டார்கள். அதனால் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர்களை யாரோட இணைஞ்சிருக்கிறாங்கன்றது உங்களுக்கு இந்த காணொலியில் தெரிஞ்சிருக்கும். முக்கியமாக வந்து இனிவரும் காலங்களில் இந்த தலைவரை நீங்கள் வெற்றி பெற செய்வீங்களா இருந்தால் தமிழ் மக்களுடைய நிலங்கள் இன்னும் பறிபோகிறத நீங்கள் வந்து தடுக்க முடியாது. முக்கியமாக வந்து நீங்கள் யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாதுன்றது உங்கள் கையில் தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் நான் 90ஆம் ஆண்டு பிறக்கிறேன். இவர்கள் வந்து 90ஆம் ஆண்டு வந்து பாதுகாப்பாக வந்து வெளியேற்றப்படுகிறார்கள். அப்போ அந்த பாதுகாப்பாக வெளியேற்றப்படும் போது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சமூகம் வந்து வளர்ச்சி தான் அடைஞ்சிருக்கே தவிர அவர்களுடைய
குடும்பங்களோ அவர்களுடைய பிள்ளைகளோ இல்லைன்னா அவர்கள் வந்து அந்த அவர்களுடைய சமூகத்தின் வளர்ச்சி வந்து எப்பயுமே வந்து பாதிக்கப்படையில 30 வருஷமாக வந்து 30 வருஷத்துக்கு மேற்பட்ட வருஷமாக வந்து அவர்கள் வந்து அந்த யுத்த சூனிய பிரதேசத்துக்கு வெளியில் இருந்ததால் வந்து அவர்களுக்கு வந்து இந்த இது உயிர் பிரச்சனைகளும் ஏற்படையில்லை. ஆனால் தமிழ் மக்கள் வந்து அந்த 30 வருஷம் வந்து எத்தனையோ ஆயிரம் மக்களை வந்து இழந்து இப்பயும் வந்து எத்தனையோ குடும்பங்கள் இல்லாமல் எவ்வளோ பேர் நிற்கதியாக இருக்கிறாங்க. முக்கியமாக வந்து இப்படியான சமூக விரோதமான முக்கியமாக அந்த மதத்தின் மேலே அதிக அளவிலான நம்பிக்கையும் தீவிரவாத குணமும் கொண்ட இப்படியான தலைவர்கள் வந்து யாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த தலைவரை வந்து நாங்கள் ஆதரிக்கக்கூடாதுன்றான் என்னுடைய இது. அதோட வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த நாடு வந்து எவ்வளவோ ஒரு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தது. அந்த சூழ்நிலையில் இருக்கும்போது யார் அந்த நாட்டை எடுத்து எப்படி இப்போ நாங்கள் இதில் வந்து இருந்து கதைக்கிறோம்டா, இப்போ நாங்கள் சாப்பிட்றோம், இப்போ நாங்கள் ஒரு சரியான ஒரு சிறு வளர்ச்சியாச்சு கண்டிருக்கிறோம்டா, அதுக்கு முக்கியமான காரணம் யார்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வந்து தமிழ் மக்கள் ஆகிய நாங்கள் இந்த மாட்டு மந்தைகள் போல செயற்படாமல் இப்போ இந்த அரசியல்வாதிகள் சொல்றது போல நீங்கள் அவருக்கு போடு இவருக்கு போடுன்றாங்க. பிறகு வந்து என்ன ஒரு கட்சிக்கு போய் மேடையில் ஏறி நின்று கொண்டு அவர்களோட வந்து அவர்களுக்கு ஆதரவுன்றாங்க. இப்படி பலதர ஒரே கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் வந்து பலதரப்பட்ட கட்சிகளுக்கு ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமாக நீங்கள் தமிழ் மக்களாகிய நாங்கள் வந்து சரியானவரை தெரிவு செஞ்சு சரியானவர்களுக்கு ஓட்ட போட்டு சரியாக இந்த நாட்டை இன்னும் ஒரு 5 வருஷம் வந்து யார்கிட்ட கொடுக்கலாம்ன்றதை நீங்கள் சிந்திச்சு முடிவெடுங்க. முக்கியமாக வந்து இப்படியான மதவாத தீவிரவாத சிந்தனை கொண்ட கட்சிகள் யாரை ஆதரிக்கிறார்களோ அவர்களுக்கு தயவு செய்து ஓட்டு போடாதீங்க. இவர்கள் எல்லாம் வந்து தமிழர்களை இப்பவும் வந்து அந்த பழங்கால கதைகளை கதைச்சு இப்பயும் வந்து சமூக ரீதியாகவும் மத ரீதியாகவும் பிரித்து ஒரு குழப்ப நிலையான ஒரு வேலையை பார்க்கறதுக்கு தான் இருக்கிறாங்க. எப்பவுமே வந்து நாங்கள் சிங்களவர்களோட வந்து வேணுமென்னா சேர்ந்து வாழலாமே தவிர இந்த தமிழ் முஸ்லீம்களோட வந்து தமிழ் மக்கள் வந்து எப்பவும் வந்து சேர்ந்து வாழ இயலாது என்றதை வந்து எனக்கு இந்த காணொளி பார்க்கும்போது புரிஞ்சுது. ஏன்னா இந்த காணொளி பார்க்க வந்து எனக்கு அவ்வளோ ஒரு என்னன்னு சொல்கிறேன், அவ்வளோ ஒரு கோபமாக இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. ஏன்னு சொன்னால் இத்தனை வருஷமாக உங்களுக்கு ஓட்டை கேட்குற ஒரு கட்சிக்கு சார்பாக நீ கட்சியை கேட்குறான்னா அது ஓட்டு நீ அந்த வாக்கை கேட்குறதுக்கு உனக்கு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது. அதை செய்வேன் இதை செய்வேன் அப்படி சொல்லி கேட்குற இல்லை. உங்களுக்கு வந்து எப்பயும் வந்து புலிகள் சரி, அது பிரச்சனை இல்லை மக்களே. இவர்களை வந்து பாதுகாப்பாக தான் 1990ஆம் ஆண்டு அனுப்பி வைக்கப்பட்டார்களே தவிர இவர்களை வந்து இவர்களை வந்து பாதுகாப்பாக தான் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். ஓகே, அது நமக்கு தேவையில்லை. முக்கியமாக நான் இந்த காணொலி செய்கிறது காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படிப்பட்ட மதவாத தீவிரவாத சிந்தனையில் உடைய தலைவர்களுக்கு நீங்கள் ஓட்டு போடக்கூடாது. சரியானவர்களை சரியாக ஓட்டு போடுங்க. அதுதான் வந்து உங்களுக்கும் வந்து நல்லம், வருங்காலம் சந்ததியினருக்கு நல்லம். ஓகே உறவுகளே, இது வந்து ஒரு சிறிய காணொலி தான். என்னென்னு சொன்னால் நான் வந்து இந்த தேர்தல் சம்பந்தம் வந்து ஒரு வீடியோ போடக்கூடாது இருந்தேன். நான் என்னென்னு சொன்னால் பலதரப்பட்ட கட்சியை சேர்ந்த எல்லாரையும் வந்து எனக்கு தெரியும். அதனால வந்து நான் ஒன்றுக்கு ஒரு சார்பாக அடுத்தவன் என்னோட சண்டை போயிடுவான், இவன் சண்டைக்கு வச்சு அவன் சண்டைக்கு வருவான். அதனால வந்து ஒன்றுமே வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். ஆனால் இந்த வீடியோ நேற்றைக்கு நான் பார்த்ததுலேருந்து அப்படியே என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை. அவ்வளோத்துக்கு ஒரு என்ன மனசை வந்து ரொம்ப பாதித்த காணொலின்னா நான் இந்த காணொலியை தான் சொல்லுவேன். அப்போ அப்படிப்பட்ட சிந்தனையில் உடையவர்களுக்கு நீங்கள் வாக்கு அளித்து திரும்ப வந்து இந்த தமிழர் முஸ்லீம்கள் மோதல் நிலைகளை உருவாக்காமைக்கு சரியான ஒரு நாட்டுக்காக பாடுபடுற தலைவன் யாராக இருப்பான்னு நீங்கள் சிந்திக்கிறீங்களோ அவர்களுக்கு ஓட்ட போடுங்க. ஓகே உறவுகளே, நான் நீண்ட நேரம் கதைச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அம்மா வந்து ஒரு பொருள் வந்து வாங்கிட்டு வர சொன்னவா, நான் வந்து இதில் இந்த கதைச்சு கொண்டு இருந்ததில் அதை மறந்துட்டேன். ஓகே உறவுகளே, என்ன ஒரு காலையில் நான் சந்திக்கிறேன். மறக்காமல் கேஸ் வாங்க போகிறேன். மறக்காமல் உங்களுக்கு தெரியும் அதுவாகவே இருக்கட்டும். வாங்க அடுத்த காலையில் சந்திப்போம்.